இந்த புதிய நாளின் வாழ்த்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 3வது வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கிற மற்றொரு அற்புதமான ஆசீர்வாதம் பூரண சமாதானம். அவர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? எந்த சூழ்நிலையும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள். அவர்கள் விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வைத்திருப்பார்கள். எந்த சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும், உபத்திரமோ, வியாகுலமோ, நிர்வாணமோ, பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்கிறபடி அவர்கள் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகாமல் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள். உறுதியாய் பற்றி கொண்ட மனத உடையவனை, நம்பிக்கை உடையவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, பூர்ண சமாதானத்தை தருகிறீர். ஆண்டவரை, அந்த சமாதானம் எங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம். ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகம் தரக்கூடாத பரிபூர்ணமான சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரை. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் யாரை நாங்கள் பிடித்து கொள்கிறோமோ இல்லையோ, உம்மை நாங்கள் இன்றைக்கு பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரை. நீரே எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய எல்லாம் நீங்கள் தான் என்று சொல்லி உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜெபிக்கிற எங்களுக்கு பூரண சமாதானத்தில் நிரப்புவீராக. இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.